இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவன் வேஷம் போடுறான் முகமுடி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடியே நான் அவனை பார்த்து ஒரு திருந்தி ஒரு மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது தெரியும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். நாங்க வந்து சாரோடைய 86வது ஜோடின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, நீ என் தொழிலையே மாத்திடுவீங்க போலயே. இதயங்களை இணைக்கும் இயக்குனர் நீயா தேடிக்கிட்டது மாதிரி. சீக்கிரமா வந்து இன்விடேஷன் கார்டு தேங்க்யூக்கா. இப்படியே செவந்து போறாங்க மொத்தமா. ஆஃப்டர் பிக் பாஸ் நான் நிறைய பாக்குறேன்க்கா, ரொம்ப அதிகமா வெக்கப்படுறேன். வெக்கப்படுறாளா? இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கத்துல உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. பாரதி கண்ணம்மா முடிச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். 5 வருஷமா நான் வந்து பாரதி கண்ணம்மால இவனை ஒரு முகத்துல பார்த்துருக்கேன். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவன் வேஷம் போடுறான் முகமுடி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடியே நான் அவனை பார்த்துட்டேன். அந்த ஒரு திருந்தி ஒரு மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது தெரியும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு அந்த டைம்ல வந்து அவன்கிட்ட சுத்தமா பாக்கெட்ல பணமும் கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் அவன் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்கு அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னே தெரியல, பிக் பாஸ்க்குள்ள போய் தெரிஞ்ச பாட்டலோட லிரிக்ஸ்லாம் கூட மறந்துட்டேன். என்ன பாடுறோம்னு முக்கியல, யாரை பார்த்து பாடுறோம். கரெக்ட். நீ ஏதோ சொல்லுவாங்க யாரையோ பார்த்து பாடினாரு. ஆமா ஆமா. யாரை பார்த்து பாடினாரு? இல்ல ஒரு கேமரா பார்த்து உங்களை தானுங்க நினைச்சேன். இல்லங்க, நீங்க இல்லங்க. சரி சரி சரி. அம்பலங்க சகவாசம் அடுத்தொரு தீ வர வரைக்கும், பொம்பளைக சகவாசம் போத காடு போற வரைக்கும். Red Note celebrating Arun Prasad. Title sponsor Kian The Signature Celebrations. Hospitality partner Sims Vadaparni Padmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivapa Biryani. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலாகவே முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இவரை வந்து நேரில் பார்த்துருப்பாரு அந்த இதெல்லாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் செட்டிலலாம் போயிருந்தாலுமே இவங்களோட ஜீரோலேருந்து நீங்கள் அவங்க வளர வர்றது பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ ஒரு பெரிய பிளேஸில் 2 பேருமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இல்ல, அவங்க ஹார்ட் ஒர்க் தான். இவங்க பயங்கர ஸ்மார்ட், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட், உண்மையிலே. கண்டிப்பாக ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது அவ்வளோ தூரம் அவங்க வளர்ந்து வந்திருக்காங்கல்ல. ஒரு பக்கம் அவங்க இன்னொரு டைட்டில் வின்னராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங், இவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்ட்டு தேவ் க்ரோன் அ லாட். ஃபர்ஸ்ட் தே கேம் இன்டு இண்டஸ்ட்ரின்னு வரதுக்கு முன்னாடி. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அருணை வந்து பாரதி கண்ணம்மால பாரதியா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அருணா வந்து ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஈவன் மோர் ஹார்ட்ஸ். இன்னும் ஜாஸ்தி வந்து நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பர்சனாலிட்டியாக வந்து ஐ திங்க் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாப்புல அருண். இன்ஃபேக்ட் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அருணை இன்னும் கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெரி ப்ரவுட் தட் அருண் வந்து எங்கள் பிரதர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி தன்னடக்கத்திலே இருக்கீங்க. எங்கேயுமே யாரையும் ஒரு மாதிரி புட் டவுன் பண்ணல. ஒரு மாதிரி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக யூ கேரிட் த ஜர்னி. எங்கேயாவது கோவப்படுவாப்ல அருண், நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வேற லெவல் எமோஷனலா இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஐ திங்க் உனக்கே அது ஒரு ரியலைசேஷன் நினைக்கிறேன். இல்ல நான் நிறைய தடவை சொன்னேன், நான் பிரவீன் சார் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பாரதி கண்ணம்மா 5 இயர்ஸ் இல்லையா, 5 இயர்ஸ்ங்கிறப்ப இப்போ பிக் பாஸ் வெறும் 3 மாதம் 106 நாள். அதுவே நான் வந்து ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும், பசங்க எல்லாம் அங்கேயே தங்கி அப்படிங்கிறப்ப எனக்கு பாரதி கண்ணம்மா 5.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 1126 எபிசோட்ஸ் சார் தான் டிரெக்ட் பண்ணி. சாரோட கிட்டத்தட்ட சார் வந்து ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு. டெய்லி காலையில் போய் குட் மார்னிங் சார் அப்படின்னு போய் ரெடி ஆகிட்டு கிளாஸ்க்கு வருவோம்ல. அப்படி தான் நாங்கள் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் சீன் வருவோம். ஸோ உண்மையிலே உள்ள இருந்த மற்றவங்களுக்கும் எனக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி நீங்க கண்ணு காட்டிட்டு இருக்கீங்களா, ஏதோ சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. இல்ல, ஆக்சுவலா அருண் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப லாங் டைம் 2 பேரும் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வி ஹேவ் ஹேட் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஐ திங்க் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் ஜர்னி. எனக்கு பிக் பாஸ் ரொம்ப ஓரளவுக்கு நான் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அதுக்கான காரணம்
பாரதி கண்ணம்மால நம்ம நம்ம அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு ஒர்க் ஸ்பேஸில் எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட நடிக்கிறவங்க கிட்ட எப்படி பேசணும், நம்ம பேசிக்காக நம்ம இதெல்லாம் வந்து நான் என்ன மோல்ட் பண்ணது வந்து பாரதி கண்ணம்மா. அதனுடைய வெளிப்பாடு தான் பிக் பாஸ்ல என்னால் ஒரு 98 நாள் உள்ளே இருக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு இங்கே நான் மோல்டான விதம் தான் அது. அதுக்கு ஒரு காரணம் சார் தான். அங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே பிக் பாஸ்ல பண்ணல. அந்த தப்புக்கு அங்க என்னெல்லாம் தப்பு அதெல்லாம் நான் தான் அனுபவிச்சேன். அது எதுவுமே பிக் பாஸ்ல அவன் பண்ணல. பிக் பாஸ்ல திருந்தி கரெக்டா வரலாம். எல்லாம் இங்க இருந்து அப்படியே ஒரு மாதிரி மோல்ட் ஆயிட்டு வெளில பார்க்கும்போது நமக்கே வந்து இன்னும் இவன் இப்படிலாம் கிடையாது. என்னடா மற்றவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அருண் வந்து வேஷம் போடுறான், அருண் முகமூடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா கரெக்டு தான் அவனுக்கு சொல்றது. ஆனால் ஏன் இவன் திருந்தி இப்படி இருக்கான்? ஆக்சுவலாக எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, பிகேல பாரதி கண்ணம்மாவில் வந்து ஒரு 5 வருஷம் நான் முகத்தை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் போல் அவருக்கு பிரேக்கு இருந்தது. அந்த 1.5 இயர்ஸில் வந்து பெருசெல்லாம் நான் சந்திச்சிக்கல. நைட்டு ஒரு 3 மணிக்கு மெசேஜ் அனுப்புவான், ஐ லவ் யூ சார். திடீர்னு 3 மணிக்கு எப்பயாவது பேசுவான், ஐ லவ் யூ சார். நானும் வந்து அசராம நீங்க 3 மணிக்கு ஐ லவ் யூ யாராவது சொன்ன பாடம் கேளுங்க, அசராம 3:05க்கு நான் ஐ லவ் யூ அப்படின்னு. நீ என்னோட நிலைமை நினைச்சு பாரு. சடனா வந்து ஓகே மேல் வாய்ஸா பாரு நான் தான் இருக்கேன். அது மாதிரி வாய்ஸ் நோட் போட்டு விட்டுடுவீங்களா? அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணுவான் அவன். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அதாவது ஃபேமிலி அப்பா அம்மா அப்படின்னா நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு நிறைய வருஷம் நம்ம ஒன்றா ஹாஸ்டலாக அப்படியே வந்துடுச்சு இல்லையா. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபாதர் ஃபிகராக எனக்கு என்னோட எல்லா விஷயத்துலையும் ஒரு ஹோப்பாக தெரிஞ்சவர் சார் தான். சார் இல்லைன்னா இன்னைக்கு அர்ச்சனா கூட இருக்க இந்த ஒரு விஷயமும் இல்லை, நான் பிக் பாஸும் இல்லை, பாரதி கண்ணம்மா இல்லை, எல்லாத்துக்குமான சீடு வந்து சார் தான். ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்ன்றது தாண்டி எப்போல்லாம் நான் மிஸ் பண்ணுறனோ, பாரதி கண்ணம்மா முடிச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். சாரதானா? ஆமாம் சார், அவரு தெரிஞ்சுக்கிறேன் சாரதானா தெரிஞ்சுக்கிறேன். சாரை மிஸ் பண்ணலன்னா, சாரை மிஸ் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லாமே மிஸ் ஆகிடுமே. ஸோ அதனால் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். மோர் தேன் ஒரு டைரக்டர், ஒரு அந்த ஆக்டர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஹீஸ் லைக் மை பிரதர், ஹீஸ் லைக் மை ஃபாதர், அந்த மாதிரி ஒரு. ஸோ அதனால் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் மெசேஜ் போட்டுருவேன். ஆனால் ஐ லவ் யூன்னு ஆக்சுவலாக அதிகமாக சொன்னதே இல்லை. நான் அதிகமாக சொன்னது சாருக்கு தான். நீங்கள் வேணா நீங்க கேட்கணும். அதிகமா சொன்னது நீதான். நீங்களும் சொன்னது இல்லையா? என்னங்க நான் அதிகமாக ஐ லவ் யூ சொன்னது சாருக்கு தான். அதிகமாக லேட் நைட் மெசேஜஸ் அதிகமாக போட்டது சாருக்கு தான். ஏதோ ஒரு சீன் நடிப்போம், அன்னைக்கு ஃபுல்லாக நடிச்சுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கோன்னப்ப நான் மெசேஜ் போடுவேன், சார் இன்னைக்கு நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நீ ஐம் ஸோ ஹாப்பி, நம்ம இன்னும் நிறைய சீன் இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்ஸ் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி அனுப்புவேன் சாருக்கு. நீங்க என்ன ரிப்ளை பண்ணீங்க? ஓகே 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 நினச்சி ஒரு 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 தம்ஸ் அப் பார்த்தா காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணுவேன், ஹாய் சார் அப்படின்னு. ஆமாம் ஓகே சார். ஸோ இட் வாஸ் ஆல் ஃபன். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. பிரவீன் அண்ணா ஆக்சுவலாக வந்து சார் வந்து எங்கள் 2 பேரோட லைஃப்பில் வந்து ஹி ஹேஸ் அ பொசிஷன் தட் நோ ஒன் எல்ஸ் கேன் ஃபில் இட். அவர் மட்டும்தான் அந்த பொசிஷனை ஃபில் பண்ண முடியும். நிறைய இடங்கள்ல ரிலேஷன்ஷிப் அட்வைசராகவும் சார் இருந்திருக்காரு. எங்களுக்கு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம்லாம் இல்லை பேசிக்காக பெரிய ஒரு அருணுக்கு வந்து ஒரு அவார்டு தனியா கொடுக்கணும். நான் சொல்ல வந்தேன் வருது அந்த 1.5 இயர்ஸ் ஒரு பிரேக் இருந்தது. ஒரு 5 வருஷமா நான் வந்து பாரதி கண்ணம்மால இவன் ஒரு முகத்துல பார்த்துருக்கேன், இவன் தான் அருண் பிரசாத் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே இவன் தான் இருப்பான் அப்படின்னு. அப்போ 1.5 இயர்ஸ் பிரேக்கு. அப்பப்போ இந்த நைட்ல மெசேஜ் ரொம்பலாம் நாங்கள் சந்திச்சுக்க மாட்டோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க டைட்டில்லாம் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூஎஸ் போனோம் ட்ரிப்புக்கு. யூஎஸ் ட்ரிப் போகும்போது பார்த்தா வேற ஒரு அருணா இருந்தான். இவன் இந்த மாதிரி கிடையாது, இவன் என்ன 5 வருஷத்துல நான் பார்த்த அருணே இல்லை, வேற ஒரு அருணா, ஒரு மாதிரி பயங்கரம், ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி குடும்பஸ்தன் ஆயிட்டானா ஒரு ஒரு பொறுப்பு வரும்ல. ஒரு இல்லை அப்படி இல்லை, ஒரு பொறுப்பு, ஒரு அந்தந்த அந்த அந்த ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக இருப்பானுங்க அந்த 5 வருஷம் அவன் இருந்தது. ஸோ அந்த ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கும்ல, ஒரு மாதிரி ரொம்ப கரெக்டாக வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி நம்ம டீல் பண்ணணும், எப்படி நம்ம அடுத்த ஃப்யூச்சர் நம்ம எப்படி கடந்து போகணும். அந்த டைமில் வந்து அவன்கிட்ட சுத்தமாக பாக்கெட்டில் பணமும் கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் அவன் கண்ணில் தெரிஞ்சுது எனக்கு. அந்த அவன் கூட நான் அந்த பயணித்த அந்த அம்மா ஒரு மாதிரி ஜாலி.
அதை வந்து அது ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னு. அவங்க ஐப்பரு ஒரு மாதிரி இந்த தர காலிலே நிற்காது, மேலேயே தான் மேலேயே தான் படுத்தாங்க. அப்படியே வந்து வானத்தில் நடந்துட்டு போவாங்களே அந்த மாதிரி அவங்க. இவன் வந்து ஐயோ அம்மா உழுதுறாதம்மா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக. அதாவது இவன் ஒரு பொறுப்பு இருக்கும்ல ஒரு ஹஸ்பண்ட், அது அந்த மேனேஜ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நானும் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னேன், அருண் முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க, பயங்கரமாக மாறிட்டாங்க அவன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸில் பார்க்கும்போது அவர் நான் ரொம்பலாம் பெருசாக பிக் பாஸ் எதாவது முக்கியமான அந்த விஷயம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, அது நான் பார்ப்பேன். பார்க்கும்போது ஒரு அருண். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் வந்து பாரதி கண்ணம்மாவில் இருந்த அருண் இல்லை, அவன் வந்து மாறிட்டான். அதுக்கு முன்னாடி மாறிட்டான், அந்த ட்ரிப்லேயே மாறிட்டான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் போகும்போது ஒரு மாதிரி கரெக்டாக இருந்தான். ஸோ அப்போது எல்லாருமே சொல்லுவாங்க அவன் வேஷம் போடுறான் முகமுடி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடியே நான் அவனை பார்த்துட்டேன். அந்த ஒரு திருந்தி ஒரு மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்றது தெரியும். அதனால் ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. பட் ஆனால் இஸ் குட். அவன் ரொம்ப மாறி ஒரு மாதிரி பொறுப்பாயிட்டான். இதேமாரி ஷூட்டிங் அடுத்த ஸ்கெடியூல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோன்னா இதே மாதிரி இருந்தீங்கன்னா சந்தோஷம். ரொம்ப நாட்டி பாய் மாதிரி சொல்றீங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்க இப்போ என்ன எப்படி இருப்பாங்க, அவங்கள நம்ம வளர்க்குறதுக்கு எப்படி கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க திருத்துருன்னு இருப்பாங்களே, அந்த திருத்துருன்னு இருக்கவன் தான் அருண். அது எல்லா இப்போ நாளைக்கு எல்லா பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க. பேசிக்காக அருண் வந்து அதாவது நான் இவரோட லைஃப்குள்ளே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அருண் எங்கே இருக்காரோ அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவர் தான் ஹைப்பர் ஆகி அப்படி பார்ப்பாங்க. அவருக்கு மேல நான் ஹைப்பர் ஆகுறேனா, அதனால அவர் வந்து சட்டில் அடங்கிட்டான். அததான் அவங்க சொன்னாங்களே அவார்டு கொடுக்கணும்னு. அதாவது நம்மளே பயங்கர ஹைப்பர், இது நமக்கு மேல ஹைப்பர். அப்போ பாக்குறவன் நம்மள என்ன அப்படின்றனால இவன் வந்து ஓகே நான் அடங்கிடுறேன்னு சொல்லிட்டு அடங்கிட்டான் போல. ஓகே, உங்க 4 பேர் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு we are very happy because like we have seen you like எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்றதுல இருந்து of course ஆஃப் கேமராவும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க before we wind up இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? of course இவங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான வார்த்தைகள். நான் என்ன, இந்த ஒரு ஃபேம் ஒன்றுக்கு இருக்குது. அந்த ஃபேம் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். டிஸ்க்ளைமரோட சொல்கிறேன். இல்லை, அது உண்மைதான். அது யாராக இருந்தாலுமே சரி, அது இவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, இந்த பிக் பாஸ்லேருந்து வெளில வந்துட்டு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஃபேம் ஒரு 6 months இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 4 months இருக்கும். ஸோ அந்த 6 மாதம் 4 மாதத்தில் வந்து அடுத்த விஷயத்துக்கு ஓடணும். அந்த அடுத்த விஷயத்துக்கு வேகமாக வேலை செய்யணும். நம்ம இது ஃபேம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அப்படியே உக்காந்தோன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அடுத்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கும். அப்புறம் அதில் இருக்க பசங்க ஹிட் ஆவாங்க, அதில் இருக்க பசங்க ஹிட் ஆனோடனே இவர் ஃபேம் அவுட் ஆவார். ஸோ அதனால் வந்து இந்த ஃபேமை வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீ வேலை செஞ்சு சினிமாலேயோ இல்லை வெப் சீரிஸ்லேயோ இல்லை நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் சீரியல்லையோ எதில் உனக்கு வருது அப்படின்றத நீ வந்து டிசைட் பண்ணி அடுத்த இதுக்கு போகணும் வேகமாக. அப்போ தான் வந்து நல்லா போகும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதை தேவையில்லாமல் வந்து நீ ஒரு 100 நாள் கிட்ட இருந்திருக்கு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆமாம், நீங்கள் அவர் ஒரு மென்டராகவே சொல்லிட்டாரு. பட் ஆஸ் அ சிஸ்டர் சீக்கிரமாக வந்து இன்விடேஷன் கார்டு பிகாஸ் 2 பேருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிங்க்ல இருக்கீங்க இப்போ யா. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் டேக் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எங்களுக்கு உங்களை அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். So sweet, so sweet. நான் சார் கிட்ட yeah sure. சோ இன்னைக்கு அவங்க வெக்கப்படுறாங்க பாருங்க, கியூட்டா இருக்கு. எனக்கு வெக்கமா? அத ஆக்சுவலா டாக்ல நாவே போட்டு ஆஃப்டர் பிக் பாஸ் நான் நிறைய பாக்குறேன்க்கா, ரொம்ப அதிகமா வெக்கப்படுறாங்க. எனக்கு ஷாக்கிங்கா நீங்க அடுத்த ஃபேஸ் போறீங்கங்க. அது புரிஞ்சிட்டு குழந்தைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா இப்பதான் ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டா. ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல நீங்கள் 2 பேரும். ஆமாம் சார், இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறது ஏதோ இந்த
ஃபார்பிடன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் நிறைய ரொம்ப வீடியோஸ்லாம் jolly-ஆ எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உள்ள போகும்போது ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணேன். இவ்வளோ நாள் சேகரிச்சு வச்ச நிறைய விஷயங்கள். ஆமா அந்த சார், இதெல்லாம் memories போட்டுறாதீங்கன்னு சொன்ன சார்கிட்டே வீடியோ. ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்பப்போ சொல்லு சார், பார்த்து எனக்கு சார். ஆக்சுவலா ஒரு ரொம்ப நாளா அந்த ஆசை. இவ பியூட்டிஃபுல்லா ஒரு பாட்டு இவனுக்காக ஒரு பாட்டு பாடினா அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நானு. அத அப்ப வந்து ஏன் உன் இங்க பேர்லயே லைவா release பார்க்கலாமே அத? இல்லையே. என்னங்க இல்லங்க. கொடைக்கானல்ல அந்த கேம்ப் ஃபயர் கிட்ட பாடினியே. என்ன திருத்திருன்னு முழிக்கிறாங்க. பரவாயில்ல பாடுங்க. செம்மையா ஒரு நிறைய மாதிரி crush பாடுவாங்க. பண்ணிட்டே பாடினா. ஆக்சுவலி அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்களாமே பாட்டு ஆமா 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 பாடும்போது. ஏன் கிண்டல் அப்படி? பண்ணுவாரு. உங்கள்தான் கேக்குறாங்க. இல்ல, actually, அதான் கிண்டல் பண்ண மாட்டேன், நான் ஷை ஆயிடுவேனா. நான் shy அதனால ஆனவுடனே அப்படி ஒரு ரெசிப்ரோகேஷன். அது வெளியிலயே வரல அந்த பாட்டு. ரொம்ப புதுசான ஒரு பாட்டு பாடினேன். அது என்ன சாங்னா வைரமுத்து சாரோட நாற்படு தேரல். நாட்படு தேரல் அப்படின்னு ஒரு சாங். அது ஒரு ஆல்பம் சாங். ஓகே. அந்த சாங் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாடவும் நல்லா இருக்கும். ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு கெட் டுகெதர் நாங்கள் கொடைக்கானல், சாரோட ஷூட் அங்கே கொடைக்கானலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஒரு தடவை சாரை பார்க்க போகிறப்ப நாங்கள்லாம் ஒன்றா இருந்தப்போ அந்த பாட்டு பாடினாங்க. செம்ம blushing ஆனா அவங்க அப்படியே செவந்து போறாங்க மொத்தமா. இங்க அருண் இல்லன்னே நினைச்சுக்கோங்க. அவர் ரொம்ப கலாய்ப்பாருங்க நான் பாடுறேன். இவர் பிக் பாஸ்ல போய் நிறைய பேரை பாட வச்சுலாம் ரசிச்சிட்டு இருந்தாரா? அப்பெல்லாம் எனக்கு தோணும், அட பாவி. பிக் பாஸ்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அர்ச்சனா இவ்வளோ பெரிய சிங்கர்னு எனக்கு தெரிஞ்சது. ஏங்க சொல்றீங்க? ஏன்னா பிக் பாஸ்குள்ள நான்லாம் ஒரு ஸ்டார் சிங்கர் அந்த கேட்டகரியில இருந்தேன். நானே ஸ்டார் சிங்கர் கேட்டகரியா அப்படின்னு. வெளிநடப்பு பண்ணிடலான்னு இருக்கேன். உண்மையிலே பிக் பாஸ்குள்ள டைம் வந்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, பாட்டு தான் பாடணும். என்னன்னே தெரியல, பிக் பாஸ்குள்ள போய் தெரிஞ்ச பாட்டலோட லிரிக்ஸ்லாம் கூட மறந்து. என்ன பாடுறோம்னு முக்கியம் இல்ல, யாரை பார்த்து பாடுறோம்ன்றது தான் கரெக்ட். நீ ஏதோ சொல்ல யாரையோ பார்த்து பாடினாரு. ஆமா ஆமா. யாரை பார்த்து பாடினாரு? யாரு? ஃபுல்லா ஒரு கேமரா பார்த்து இல்ல, இல்ல. உங்களதானுங்க நினைச்சேன். அப்படி இல்லங்க, நீங்க இல்லங்க. சரி சரி பாட டென்ஷன் ஆகாதீங்க. வேற வேற matter, அவர் வேற டென்ஷன் ஆகாத. ஐயோ அப்படின்னு நான் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு மீம் போட்டதுக்கே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. போட்டாங்கக்கா. கண்டிப்பா இப்போ few words for us. வைக்கப்போர் படப்புக்கு வட இருட்டு மூலையில அக்கப்போர் செஞ்ச கதை ஐயனுக்கு மறந்துருச்சோ. சவர கத்திக்கு தப்பிச்ச குறுமுடியில் மொகர ஒரசினது முழுசாத்தா மறந்துருச்சோ. ஆறு சர சங்கிலியோ அட்டிகையோ கேட்கலையே, மஞ்ச கைத்துக்கு மனசுக்குள்ள இருக்குதையா. அம்பளைக சகவாசம் அடுத்தொரு தீ வர வரைக்கும், பொம்பளைக சகவாசம் போத காடு போற வரைக்கும். So sweet, so sweet. Thank you so much. கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலான ஒரு சாங் தான். But no, it's too beautiful to hear. So கண்டிப்பா thank you so much. அவங்க சொன்ன மாதிரி தான் இன்விடேஷன் அண்ட் அடுத்தது வந்து உங்க 4 பேரை வந்து வெட்டிங்ல தான் பார்ப்போம் அடுத்தது. ஸோ நீங்க ஏதானே சொல்ல நினைக்கிறீங்களா? இவங்க உண்மையிலே சார், இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே உங்களோட இடத்த எங்களோட லைஃப்பில் யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஆஸ் அ கப்பலில் இன்னைக்கு நாங்கள் அஃபிஷியலாக, ஆக்சுவலி இன்னைக்கு தான் அஃபிஷியலாக நாங்கள் ஃபீச்சர் ஆகுறோம் ஒரு வீடியோவில் ஒன்றா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் பிக் பாஸ். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டாக இருக்கிற மாதிரி எங்களோட லைஃபோட எல்லா கட்டத்துலேயும் நீங்கள் ஒரு பார்ட்டாக ஃபார் எவர் எங்கள் கூட இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒருத்தர் இருந்தாலே வி won't need anyone else to guide us in good form actually. Thank you so Thank you, much. sir. Hope you like the surprise. எனக்கு இது சர்ப்ரைஸ் தாண்டி இது எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஆக்சுவலாக. இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க சார். என்னோட லைஃப்பில் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நான் இன்னைக்கு பார்க்குறேன். அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லாமே சார் கொடுத்தது தான், இல்லை சார் காட்டின வழியில் போனதில் நான் பார்த்தது தான் எனக்கு எல்லாமே. ஒரு மெஜிஷியன் அவர் ஆக்சுவலாக. சார் நான் நிறைய சொல்லுவேன், சார் ஒரு மெஜிஷியன். ஏன்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு சாதாரணமாக இருக்கிற பையன் என்னை வந்து ஒரு டெலிவிஷனில் ஒரு ப்ரைம் டைமில் ஒரு ஹீரோவாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணி எனக்கான ரெக்கக்னிஷனை வாங்கி கொடுத்து என்கிட்ட இருக்க டேலண்ட்டை ப்ராப்பராக ஷோகேஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து இதுவும் எல்லா விஷயத்துலையுமே சாரோட கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற மாதிரி அடுத்த ஸ்டெப்க்கான அந்த விஷயத்துலையும் சாரோட கைடன்ஸ், சாரோட பிளெஸிங்ஸ் இருக்கும். கண்டிப்பா சார் எப்போவுமே எங்களுக்கு வந்து
ஒரு 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 மென்டார், ஒரு குரு. Godfather. ஸோ நீங்கள் இங்கே வந்தது ஒரு சண்டே அன்னைக்கு, அதுவும் இப்போ தான் வெளியிலேருந்து நான் மட்டுமே ஒரு பாட்டில் விஜய் டிவி, விஜய் டெலிவிஷனும் ஒரு பாட்டு, அவருக்கு கதை எழுதின எழுத்தாளர்கள், அவங்களுக்கு கதை எழுதின எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு ஒரே பாட்டு இடத்துல தான். வச்ச ஷூட்டிங் ஸ்பாட். ஆமா. And thanks for bringing Arun into my life, sir. So cute. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் இதை அர்ச்சனா இணைகளை இணைக்கும் இயக்குனர். நீயா தேடிக்கிட்டது மாதிரி. இது வந்து நாங்கள் வந்து சாரோடைய 86வது ஜோடின்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் Actually, நானே என் சொல்லணும்னு தொழிலையே தான் மாத்திடுவீங்க போலயே. மாறி மாறி எல்லாம் ஜோடி ஜோடியா வந்துட்டு ஆனால் இருக்காங்களே. சார் வந்து ரொம்ப லக்கி ஆக்சுவலாக. ஆமாம், சார் கிட்ட இருந்து அதான் மோதிர கையில் கொட்டு வாங்குற மாதிரி சாரோட ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளில வந்தோம்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியும் சரி, என் தொழிலை மாத்துறானுங்க. நான் கிளம்புறேன். எல்லா விஷயத்துலையுமே நீங்க நம்மளோட லக்கி சாம்னா அப்படி அழகா அப்படி சொல்லிட்டு போ. நீ ஒரு கையில ஒர்க் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ண இப்படிதான் ஒருத்தர் வந்து என்னை வந்து திடீர்னு யாருன்னே தெரியல, அவர் வந்து என்கிட்ட வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். என்ன எதுக்கு வாய்ப்பு, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை சார் உங்ககிட்ட நான் வந்து நடிச்சேன்னா நான் வந்து கார் வாங்கிடுவேன், வீடு வாங்கிடுவேன், முக்கியமா எனக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைச்சத கல்யாணம் செட்டில் ஆயிடுன்றானுங்க. டேய் என்னடா இது? ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப் அது. அந்த பாசிட்டிவ் அப்படி கிடையாது. இப்போ நான் மட்டுமே இல்லை, எல்லாமே வந்து அவங்களோட டேலண்ட் தான். நம்ம வந்து பின்னாடி நின்று இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாலுமே வந்து இவங்க நடிக்கிறது தான் வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எவ்ரி திங் யூ கைஸ் டேலண்டட் பீப்புள். அதனால் வந்து நம்ம அதை பிக் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் இப்போ இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி பிக் பண்ணுறோம். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டை வந்து கரெக்டான டைமில் அது வெளியில் வரதுனால தான் இந்த எல்லாமே. ஸோ இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே வந்து இப்போ நான் என்ன சொன்னாலுமே அவர் கேட்குறாரு, இப்போ அவர் சொல்கிறது சில விஷயமும் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்னால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். everything happens for a reason and everything ஆமா, happens on ஆமா, correct ஆமா. time கண்டிப்பா. So thank you so Thank much. you. Thank you. Thank you so உங்களோட much. time Thanks a lot. ரொம்ப நன்றி. Bye sir. Red Note celebrating Arun Prasad. Title sponsor Kian The Signature Celebrations. Hospitality partner Sims Vadaparni, Padmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppi Vapa Biryani. Snacks partner Chennai Kulfi. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்.